अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் பிப்ரவரி 20ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை, குரோதி வருடம், மாசி மாதம், 8ஆம் திருநாள், விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, சப்தமி திதி. மீன ராசி அல்லது மீன லக்னம், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் பொதுவாகவே எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா குரு பார்வையில், குரு நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இன்றைய நாள் யாருக்கெல்லாம் அருமையான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் முதல் ராசி லக்னம் விருச்சிகம், 2வது கடகம், 3வது மீனம். யாருக்கு வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும், பொன் பொருள் ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா துலாம், மிதுனம், கும்பம். யாருக்கு நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள் நீங்களும் சொல்வீங்க, மற்றவங்களும் உங்ககிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிற நிலைமைகள் பார்த்தோம்னா கன்னி, ரிஷபம், மகரம். யாருக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு பாடம் நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற நிலைமைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சிம்மம், மேஷம், தனுஷ். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னதான் இந்த மாதிரி நாட்களில் டென்ஷன் கொடுத்தாலும், ப்ரெஷர் கொடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்லோவாக பண்ணால் செட் ஆகாது. சில விஷயங்கள் ஃபாஸ்ட்டாக ப்ரெஷர் கொடுக்கும்பொழுது தான் நடக்கும். அது இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடி தரும். நிறைய பேருக்கு மணமகள் அல்லது மருமகள் அமையக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கூடிய பிராப்தம், சில பேருக்கு கெட்டிமலம் கொட்டக்கூடிய பிராப்தம், சில பேர் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் பங்கு பெற்று அதில் ஒரு ஆனந்தத்தை பார்க்கக்கூடிய நாள். நல்லா இருக்கின்ற நாள். அதுவும் இந்த நாள் பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாகவும், மனசு சந்தோஷத்தை அதிகமாக உணரக்கூடிய நாளாகவும் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த விஷயத்தை கண்டிப்பாக முடிப்பீங்க. அதில் டவுட்டே கிடையாதுங்கிற மாதிரி தான். அதுவும் குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதிர்ஷ்டம் கைகூடி வரக்கூடிய நாள். ஒரு ட்ரை பண்ணால் நிறைய தடவை செகண்ட் டைம், தேர்ட் டைம்னு ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி நாட்களில் ஒரு தடவை ட்ரை பண்ணாலும் அது ஈஸியாக முடிஞ்சிடும். கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது. ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எந்த விஷயத்தையுமே உங்களால் செயல்படுத்த முடியாதுங்கிற மேட்டரே கிடையாது. அதுவும் இன்றைய நாள் ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, அதே மாதிரி எந்த விஷயத்தையுமே மற்றவங்களுக்கு கன்சல்டேஷன் கொடுக்கறது, கன்சல்டண்ட்டாக இருக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் ரொம்ப நல்லா செட் ஆகும். சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். மெயினாக பெண்களுக்கும், ஆண்களுக்கும், குழந்தைகளுக்கும் மிக வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. காஞ்சி மகாபெரிவரை மனசார வணங்குங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே உங்களால் ஜெயிக்காமல் இருக்காதுங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா பஞ்சமஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்றைய நாள் குருவுடைய பார்வையிலே உட்கார்ந்துருக்கிறது சந்திரன். அதனால் இன்றைய நாள் பிளான் பண்ணால் அந்த விஷயம் டக்கு 6. ஆனால் இன்றைய நாள் நிறைய பேருக்கு பொருளாதார ஏற்றம் ஏற்படும். திடீரென்று ஒரு காரியத்தை நீங்கள் பேசி முடிக்கிற மாதிரி அது நடக்கும். அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் இருக்காது. ரெண்டாவது, இனிமையான பேச்சு, மேட்ரை மட்டும் சொல்லுவீங்க. வழவழ கொழான்னு பேசாமல் அதை மட்டும் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு. இந்த அஜீரண கோளாறுகள் எல்லாமே நல்லா ஜீரணமாகும் சாப்பிட்டா. பிகாஸ் அந்த கிரைண்டர் இருக்குல்ல உள்ள, அது நல்லா வேலை செய்யும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டர் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைச்சது கண்டிப்பாக நடக்கும். சில பேருக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ்லாம் பயங்கரமாக வேலை செய்யும். அதே மாதிரி எதிர்பாராத தன பிராப்தங்கள்னால் சில பேர் பொன் பொருள் ஆபரணங்கள் சேர்க்கையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமாக இருக்குது. அதுவும் பெண்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டர் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம்னா இந்த நாள் அவ்வளோ அளவுக்கு. அது காலையில் 11 மணிக்கு அப்புறம் உங்களோட டே தான். நீங்கள் தான் இறங்கி பூந்து விளையாடுங்க. மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லாருக்கூடையும் நட்பு இணக்கம் எல்லாமே நம்ம பிளான் பண்ணுற மாதிரி நடக்கிறது. கட்டுக்கோப்பாக இருக்கிறது. தர்மம் மீறாமல் இருக்கிறது. எடுத்த காரியங்களில் பிளான் பண்ண மாதிரி ஜெயிக்கிறது. பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, செயல்திறன் பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டர் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்காக விரயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள். சில பேருக்கு டாக்குமெண்டேஷனில் எரர் இருந்து அதை ரெக்டிஃபை பண்ணக்கூடிய வாய்ப்புகள். என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சு அதை சரி செய்யறதே பெரிய யோகம். அது இந்த நாள் உங்களுக்கு நடக்கும். நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜ கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டர் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். மிகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள். எதுவுமே இந்த நாள் உங்களுக்கு பண்ண முடியாதுங்கிறதே இருக்காது. எல்லாத்தையுமே பண்ண முடியும். இயல்பாக இருப்பீங்க. அந்த இயல்புத்தன்மை மாறாமல் இருக்கிற, யதார்த்த தன்மை மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை போல் மனதாக இந்த நாள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தானாக நடக்கும். அந்த ஸ்வபாவம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேர கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டரம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள் சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லலாம்னா 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது சந்திரன். குரு பார்வையில் வேலையெல்லாம் ரெக்கக்னிஷன் கிடைக்கும். மாங்குன்னு உழைக்கக்கூடிய விஷயங்கள் ரெக்கக்னிஷன் எப்படி? பணத்தின் மூலியமாக கிடைக்கும். பாராட்டுக்கள் மூலியமாக கிடைக்கும். அங்கீகாரம் கிடைக்கிறதுங்கிறது சாமானியமான விஷயமே கிடையாது. எல்லாருக்கும் அப்படி கிடைக்காது. இந்த நாள் உங்களுக்கு கிடைக்கிறதுங்களுக்கு ஒரு பெரிய யோகம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்க போறீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டர் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வம் உங்க கூட இருக்குங்க. அசலீர் வாக்கு மாதிரி யாரோ ஒரு விஷயம் 2 பேர் பேசுறதோ சொல்றதோ உங்க மனசுல கூடிய பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி ஒரு விடை கொடுக்குற மாதிரி இருக்கும். இட்ஸ் அ மிராக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நாட்களில் அந்த தெய்வமே வந்து பேசும். அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குரு பார்வையில் சந்திரன், நட்சத்திரம் குரு, அபாரமான வெற்றி. குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. குழந்தைங்க மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும். சுபகாரியங்களுக்கெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியாண்டர் மஞ்சள் நிறம். எல்லாருக்குமே இந்த நாள் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வேஜனா சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.